வணக்க நண்பர்களே, நான் பிறந்ததுலேருந்தே என்னுடைய பிறப்பிறப்பு கட்டவரல் சைஸ்க்கு தாங்க இருக்கு. தெரியாதனமாக கல்யாணம் வேற பண்ணி தொலைச்சிட்டிங்க. மனைவிக்கு கொஞ்சம் கூட ஃபீல்ன்றதே ஆகலைங்க. இதனால எனக்கும் என் மனைவிக்கும் பயங்கரமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுஸ்ரா தைலங்க. இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசாக செவ்வாழை பழத்தை விட டபுள் மடங்கு தடிமனாக இருந்திருக்கும். நல்லா நீளமாக ஒரு ஜான் விட நீளமாக இருந்திருக்கும். நல்லா 7 இன்ச்சு 8 இன்ச்சு அளவுக்கு நீளமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, சுய இன்பம்ன்ற ஒரு பழக்கத்தினால அடிமை ஆகிட்டு அதில் மீண்டு வர முடியாமல் சுய இன்பம் கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பிறப்புறுப்பு ஃபஸ்ட்டு தடிமன் குறைய ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக விருப்பத்தன்மைன்றதே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கூட ஆண் உறுப்பு செயல்படாதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சுயன்பத்தினால பாதிக்கப்பட்டு பிறப்புறுப்பு சின்னதாகிடுச்சு, குட்டியாகிடுச்சு, சுருங்கிடுச்சு, உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு, பிறப்புறுப்பு செத்தே போச்சுங்க. அது யூரின் போகிறது கூட எனக்கு சிரமமாக இருக்குது. உடம்பு போய் ஒட்டிடுச்சு, நல்லா பிடிச்சு கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருக்குது இப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் உடல் பருமன் ஆனதுனால பிறப்புறுப்பு உள்ளே போயிடுச்சு, இருக்கிற இடமே தெரியல, உடம்பு சைஸ் பெருசானதுனால பிறப்புறுப்பு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மனைவி கூட சேர்ந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலைன்றாங்க. இன்றைய காலகட்டங்களில் மனைவிகள் ஓப்பன் டாக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ன்றதே கொஞ்சம் கூட ஆகலை, கடுவளவு கூட இல்லை, உள்ளே போகுதா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், நிறைய பிரச்சனைகள் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய 7 நாளில் நல்ல மாற்றம் பார்க்கலாம். இந்த மூலிகை எண்ணெய் 90 நாள் வரும். ஒரு நாளைக்கு ஆணுறுப்பில் 5லிருந்து 7 சொட்டு விட்டால் போதும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5லிருந்து 7 சொட்டு விட்டு முன்னோக்கி நீ விட்டால் போதும். நீ விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து நார்மலாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுடைய யூஸ்வல் ஒர்க் என்னவோ அதை பார்க்கலாம். அன்றைய வேலைகளை பார்க்கலாம். காலையில் ஒரு வாட்டி, நைட்டில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதும். கரெக்டாக 7லிருந்து 15 நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க. சிலருக்கு 5 நாள்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த எண்ணெய் ஆக மொத்தம் 90 நாள் வரும். சரிங்களா? எல்லாமே மூலிகை தான், பயங்கரமாக இருக்கும். வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்குது பாருங்கள். அந்த மூலிகையே